ஒப்பு கொடுத்தேன் உமகுகந்த மனதடலவரதா ஒப்பு கொடுத்தேன் ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தாலே நிரப்பும் ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேக கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆமென். ஆராதனை ரபனஷகலதுனரி பலரலதபலதாமே ஆராதனை 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 அன்பரேசு ராஜனு பேரிபனஷதனலபரதலம் தேவனுக்கே அபிஷேகம் எங்களை நடத்தட்டும் ஆண்டவரே. கோலியாத்துக்களை மேற்கொள்ளுகிற அபிஷேகம், சத்ருவை மேற்கொள்ளுகிற அபிஷேகம், உலகத்தை ஜெயிக்கிற அபிஷேகம். ஓரலா ஷதடா ரிபனா லதடா ஆமென். ஆராதனை 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 அன்பரேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பு நேசரே உம் திருமுகம் அர்ப்பணித்தேன் என்ன எரிபனஷதனரிபனலரா துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேனை வனபலதனி ரமணாரா துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். ஆராதனை 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 அன்பரே. In the name of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு வல்லமை உண்டாவதாக. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். தேவனுக்கே அன்பரேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. அல்லேலூயா. உமக்கு உகந்த தூய பலியாய் எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஆட்கொண்டு நடத்தும் ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியில் தெய்வ நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தர் பேசுங்க. வெறுமையான ஒரு பாத்திரங்களாய் நாங்கள் கடந்து செல்லாதபடி அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது வந்தபோது ஒரு ஜெயம் உண்டானது ஆண்டவரே. இங்கே வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அபிஷேகிப்பீராக. வார்த்தையினால் அபிஷேகம் ஆண்டவரே. சவுலை நீங்கள் அபிஷேகம் பண்ணீங்க இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக. தாவீதை அபிஷேகம் பண்ணினீர். உமக்காக இந்த மாலை வேளையில உமக்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட பாத்திரங்களா எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் மாற்றும். ஜெயத்தை தாங்க. ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியும் உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அநேக நாமங்கள் உண்டு. அதில் ஒரு நாமம் வல்லமையுடைய நாமம். ஹல்லேலூயா. மரியாள் சொல்லுகிறார்கள், வல்லமையுடையவர் எனக்கு மகிமையானவைகளை செய்தார். நம்முடைய வாழ்க்கையில் அநேக அற்புதங்களை அடையாளங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். அந்த தெய்வத்தை துதித்து வல்லமை தெய்வ நன்மைகள் செய்தால் ஸ்தோத்திரி. வாக்குகள் மாறா கிருபைகள் தந்தார் ஸ்தோத்திரி. கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆமென். வல்லமை தேவன் நன்மைகள் செய்தார் ஸ்தோத்திரி.
வாக்குகள் மாறா கிருபைகள் தந்தா ஸ்தோத்தரி. வல்லமை தேவன் நன்மைகள் செய்தா ஸ்தோத்தரி. ஆமென் ஆமென். வாக்குகள் மாறா கிருபைகள் தந்தா ஸ்தோத்தரி. ஸ்தோத்தரி தினமே ஸ்தோத்தரி. ஸ்தோத்தரி மனமே ஸ்தோத்தரி. அனுப்பும் பர்வதமானால் ஸ்தோத்தரி. சகாயம் செய்யும் கண்மலையானால் ஸ்தோத்தரி. ஒத்தாசை அனுப்பும் பர்வதமானால் சகாயம் செய்யும் கண்மலையானத ஸ்தோத்தரி. ஸ்தோத்தரி தினமே ஸ்தோத்தரி. ஸ்தோத்தரி மனமே ஸ்தோத்தரி. ஸ்தோத்தரி இம்மட்டும் நடத்தின இம்மானுவேலரை ஸ்தோத்தரி. இனியும் நடத்தும் எபினேசரை ஸ்தோத்தரி. இம்மட்டும் நடத்தின இம்மானுவேலரை ஸ்தோத்தரி. இனியும் நடத்தும் எபினேசரை ஸ்தோத்தரி. ஸ்தோத்தரி தினமே ஸ்தோத்தரி. சோதனை நேரத்தில் ஜெயத்தை தந்தா ஸ்தோத்தரி. சோர்வின் வேளையில் சத்துவம் தந்தா ஸ்தோத்தரி. சோதனை நேரத்தில் ஜெயத்தை தந்தார். சோர்வின் வேளையில் சத்துவம் தந்தா ஸ்தோத்தரி. ஆமென் அல்லேலூயா. ஸ்தோத்தரி மனமே ஸ்தோத்தரி. ஸ்தோத்தரி தினமே ஸ்தோத்தரி. ஸ்தோத்தரி மனமே ஸ்தோத்தரி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. Hallelujah, 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 hallelujah.
சொல்லி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. கர்த்தர் செய்த உபகாரங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். வேத வசனத்தில் வாசிக்கிறோம், எல்லாவற்றுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிங்கள். அவர் சகாயம் செய்ததுக்காக அவரை ஸ்தோத்திரிப்போம். அவர் கொடுத்த ஜீவனுக்காக கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. கர்த்தர் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து இந்த 2 மாதத்தின் இறுதியில் கொண்டு வந்து நம்மை நடத்தினதற்காக எல்லாரும் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுகத்தை தந்திரே ஸ்தோத்திரம், பலனை தந்திரே ஸ்தோத்திரம். தாங்க நீரே, தப்புவித்தீரே, ஏந்தி நீரே, சுமந்தீரே. நீர் எங்கள் வாழ்க்கையில் செய்த எல்லா நன்மைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. துதியின் சத்தத்தை கர்த்தர் கேட்பாராக. ஹல்லேலூயா. தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு கொடுத்த எல்லா சுகத்துக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் கொடுத்த ரட்சிப்பிற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களோடு இருந்து எங்களை தெரிந்தெடுத்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் வார்த்தையிலே வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. அவர் சொன்ன வார்த்தை ஒன்றும் மாறுவதில்லை. இந்த வல்லமையின் தெய்வத்தை 1000 பாடல்களால் அதிசயநாதனை துதித்திடுவேன் என்று பாடி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. ஆமென். அதிசயநாதனை துதித்திடுவேன், ஆனந்த கீதம் பாடிடுவேன். நான் ஆனந்த கீதம் பாடிடுவேன். 1000 பாடல்களால் அதிசயநாதனை துதித்திடுவேன், ஆனந்த கீதம் பாடிடுவேன். நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். 1000 பாடல்களா வானதூத சேனையெல்லாம் வாழ்த்துகின்ற பரிசுத்தரே. வானமகிமை விட்டு மானிடராய் வந்தவரே. வானதூத சேனையெல்லாம் வாழ்த்துகின்ற பரிசுத்தரே. வானமகிமை விட்டு மானிடராய் வந்தவரே. என் ஆசை நீரை வாழ்த்து என்றும் திருநாமம் துதித்திடுவேன். வானிலும் பூவிலும் என் ஆசை நீரை வாழ்த்து என்றும் திருநாமம் துதித்திடுவேன். நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நன்றியால் வணங்கிடுவேன். 1000 பாடல்களா இஸ்ரவேலி துதிகளில் வாசையும் தூய தேவனே. இக்கட்ட
துதிக்காய் துதித்திடுவேன். நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நாளோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். நாளோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். ஆயிரம் ஆயிரம் பாடல்களா. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல 400 வருடம் உபத்திரப்பட்டார்கள். கர்த்தர் வார்த்தையை கொடுத்தார். வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற நம்முடைய தேவன் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. செங்கடலில் பார்வோனின் சேனையை அதமாக்கி விதமாய் மிரியாம் பாடுகிறார்கள், வல்லமையாய் தேவன் வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வந்த எல்லா பாதைகளில் தேவன் நம்மோடு இருந்தார். கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. ஆண்டவரே, இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் செய்கிற எங்கள் தேவனே, இக்கட்டில் தம்முடைய ஜனங்களின் இரட்சகராய் நீர் எங்களை வந்து எங்களை மீட்டதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, பார்வோனின் சேனைகள், சத்ருவின் சேனைகள் எங்களை பின்தொடர்ந்தது. ஆண்டவரே, நீர் எங்களை ரட்சித்தீர், எங்களை பாதுகாத்தீர், எங்களோடு இருந்தீர். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. தானியேலை தூக்கி சிங்கக்கபில போட்டார்கள். அடுத்த நாள் காலையில் ராஜா வந்து கேட்கிறான், தானியேலே, நீ ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராக இருந்தாரா? இந்த மாலை வேளையில அவர் தப்புவிக்க வல்லவர். ஹல்லேலூயா. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை அக்னி ஜுவாலையில தூக்கி போட்டார்கள். அவர் விடுவிக்க வல்லவர். நாம் ஆராதிக்கிற தேவன் எல்லா சூழ்நிலைகளிலே அவர் வல்லமையுடைய தேவனா இருக்கிறார். இந்த தெய்வத்தை பாடி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. விடுவிக்க வல்லவரே, நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர். விடுவிக்க வல்ல. எல்லாரும் எழுந்திருந்த தேவனை ஸ்தோத்திரிப்போம். எழுந்திருப்போமாக. விடுவிக்க வல்லவரே, எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே, நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர். விடுவிக்க வல்லவரே, நம்மை காக்கின்றவர், தூதரை அனுப்பிடுவார். அக்கினி ஜுவாலை நம்மை அவியாமல் காத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் இன்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் இன்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டார். கலங்காமல் முன் சென்றிட கரம் பற்றி நடத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் இன்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் இன்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. சத்துருவின் கோட்டைகளை தகர்த்திட உதவி செய்வார். பயந்தாமல் முன் சென்றிட தாங்கியே நடத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் இன்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் இன்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. இயேசு வல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர்.
வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென் ஆமென். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். இபல சதடலரா இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே. பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர் நல்லவரே. வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே. பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர் நல்லவரே. ஆமென் ஆமென். அவர் நல்லவர். ஓரல சதடலவரி பனபலரி கலதடலவரதரவலதமே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். இபல சதடலரா இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், அவர் என்றென்று மாறாதவர். துன்பத்தில் ஆறுதல் தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர் நல்லவரே. ரிபல சதடலபரதா. ஆமென். துன்பத்தில் ஆறுதலை தருகிற தேவன், என்னுடைய பாரங்களை நீக்குகிற தேவன், அவர் வல்லவர். ஆமென் ஆமென். நீக்குவார், அவர் வல்லவர் வல்லவர். ஆமென். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர். ரபனா சதடலபரதம் ஓரல ரிபனரதடலபரதா. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர். தேவனே மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய வல்லமை குறைந்து போகவில்லை, உம்முடைய மகிமை மறந்து போகவில்லை. நீர் எங்களை நடத்துகிற தேவன், நீர் எங்களை தாங்குகிற தேவன். ஓரல சதடலபரதா. மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். ஆமென் ஆமென் ஆமென். இயேசு நல்லவர், இயேசு நல்ல. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. அவர் உதவி செய்ய வல்லவர், வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர், ஜெயத்தை தருகிற தேவன் வல்லவர், சிறையிருப்பை திருப்புகிற தேவன் வல்லவர், வல்லமையுடையவர். மகிமையானவைகள் எனக்கு செய்தார். அல்லேலூயா. ரபனா ஷதடலபரதா. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. அமைதியா இருக்கிற நேரம் அல்ல. வல்லமையுடையவர், மகிமையானவைகள் எனக்கு செய்தார். அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. ரபனா ஷதடலபரதரபலதா. அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்முடைய நண்பர்கள், உறவுகள், பெற்றோர்கள் நம்மோடு இல்லை, ஆனால் அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே யாரெல்லாம் சோதனையின் பாதையிலே போகிறார்களோ அவர்களுக்கு உதவி செய்ய தேவன் வல்லமையுடையவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற அவர் வல்லவர். மோசேக்கு, ஆபிரகாமுக்கு அவர் வாக்கு கொடுத்தார், உன்னுடைய சந்ததியார் கானான் தேசத்துக்கு வருவார்கள் என்று. காலங்கள் கடந்து போனது, ஆனால் மோசேயை தேவன் விடவில்லை. பார்வோன் அழிக்க நினைத்தான், ஆனால் தேவன் காப்பாற்றி வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் அவர் வாக்கு கொடுத்தாரோ அதை நிச்சயம் நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. ஓ ரி கமனா சந்தனல பரதா. ஆண்டவரே, நீர் வாக்கு கொடுத்ததை நிறைவேற்ற வல்லவர், சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமையானது. ஹல்லேலூயா. சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தெய்வத்தை பாடலை துதித்து நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. ஆமென். சேரக்கூடாத ஒளிகளில் வாசம் செய்யும் எங்கள் சேனை
சேனைகளின் கர்த்தரே, சேராபீன்கள் போற்றி புகழ்ந்திடும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே. ஆமென். சேரக்கூடாத ஒளிதனில் வாசம் செய்யும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே, சேராபீன்கள் போற்றி புகழ்ந்திடும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே. சேனைகளின் கர்த்தரே. ஆமென். சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே. நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. ஆமென். ரபன ஷதடல வரதர பலத பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. நீரே நீர் மாத்திரமே தெய்வமே, நீரே நீர் மாத்திரமே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். ஆமென். உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். தனிமையிலே நண்பனை போல் நெடுந்தூரமோ உடன் நடந்தீ, தனிமையிலே நண்பனை போல் நெடுந்தூரமோ உடன் நடந்தீ. அனாதையாய் அலைந்ததில்லை, அன்பர் நீர் அருகினிலே. ஆமென். ரபனத நலரா. அனாதையாய் அலைந்ததில்லை, அன்பர் நீர் அருகினிலே. ஆமென். ஆமென். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, இந்த நல்ல ஆராதனை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசப்பா. எங்களை நாங்கள் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீரே எல்லா துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரராய் இருக்கிறீர். எங்களை உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். உமக்கு பிரியமாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை தாழ்த்தி தருகிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாலை வேளையிலும் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உலக இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நம் நடுவிலே பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கும் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்தார். தொடர்ந்து ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுவோம். நமக்கு ஆண்டவர் இந்த வருஷத்திலே ஒரு நல்ல வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார்.
அந்த வாக்குத்தத்தத்தை குறித்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். விசேஷமாக நம்முடைய சபையிலே எந்த கூட்டங்களுக்கு சென்றாலும், எந்த வீட்டிற்கு சென்றாலும் நீங்கள் அந்த வாக்குத்தத்தங்களை மறுபடியும் மறுபடியும் சொல்லி ஜெபிப்பது ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு காரியம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. அநேக சபைகளில் அந்த 1ஆம் தேதியோடு அந்த என்ன பண்ணிடுவாங்க, அதோட மறந்துடுவாங்க. ஆனால் பை காட்ஸ் கிரேஸ் கர்த்தர் நம்முடைய சபையை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார், நல்ல ஜனங்களால் நிரப்பி இருக்கிறார். 2024 கடைசியிலே நான் வருகிற போது எங்கே போனாலும் அவர் என் கண்மலை, என் கோட்டை அப்படின்னே சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு முதல்ல புரியல, எப்பவுமே சொல்கிறாங்க அப்படின்னு. ஆனால் நான் அதை புரிந்து கொண்டேன். அந்த வசனத்தை நீங்கள் ஆழமாக உணர்ந்து ஆண்டவரை ஒவ்வொரு முறையும் அதை அறிக்கை செய்கிற போது அந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையிலே சத்தியமாகிறது. அந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையிலே நிலைத்திருந்து கனிகளை தருகிறது. இந்த வருஷத்திலும் ஆண்டவர், இது ஆண்டவர் தந்த வாக்குத்தத்தம், ஹல்லேலூயா. அவர் உங்களை விசாரிப்பார். அந்த வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்ல போகிறோம். 1 பேதுரு 5:7. அவர் உங்களை விசாரிக்கிறவராயிருக்கிறபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு விசுவாச வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கையில் நாம் கவலைப்படுவோமானால் நாம் ஆண்டவரை ஒழுங்காக அறிந்து கொள்ளவில்லை என்று அர்த்தம். காரணம் என்ன? ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்காக செய்து முடித்திருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய பாரங்களை, நம்முடைய பிரயாசங்களை, நாளைய தினத்தில் நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே சில நேரங்களில் கவலை வருவதற்கு காரணம் என்ன? We have our own plans. நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் சில திட்டங்கள், தீர்மானங்கள், எதிர்பார்ப்பு, இதை செய்யணும் அதை செய்யணுங்கிற அநேக பாரங்களை நாம் அவசியம் இல்லாமல் தேடி நம்முடைய இருதயங்களுக்குள்ளே வைத்து விடுகிறோம். ஆனால் அவைகள் ஆண்டவருடைய சித்தமா என்று நாம் அறிந்து உணர்ந்து, கர்த்தாவே, வசனம் சொல்கிறது, போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். ஹல்லேலூயா. உங்களை குறித்த திட்டம் ஆண்டவரிடத்தில் இருக்கிறது. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணோம். ஹல்லேலூயா. நீங்கள் எதிர்பார்க்காத உயரங்களை ஆண்டவர் எட்ட செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவருடைய வார்த்தைகளை நீங்கள் பிடித்துக் கொள்வீர்களானால் உங்கள் வாழ்க்கையிலே அவைகள் நிறைவேறும். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் பிறப்பதற்கு முன்பாகவே அவர் நம்முடைய வாழ்க்கையிலே திட்டங்களை வைத்திருக்கிறார். நம்முடைய தாயின் கருவில் நாம் இருக்கிற போதே அவருடைய கண்கள் நம்முடைய கருவை கண்டிருக்கிறது. அவருடைய கண்கள் நம்மை கண்டிருக்கிறது. அவர் நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, இன்னும் நான் சொல்லுவேனானால், இந்த உலகத்தை அவர் உண்டு பண்ணுவதற்கு முன்பாகவே உங்களையும் என்னையும் அவர் முன் தீர்மானித்திருக்கிறார். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. நீங்கள் எங்கே பிறக்க வேண்டும், எங்கே வளர வேண்டும், எங்கே வாழ வேண்டும், குடியிருப்பின் எல்லைகளை அவர் முன் தீர்மானித்திருக்கிறார். எங்க வீடு கட்டணும்னு ஆண்டவர் முன் தீர்மானித்திருக்கிறார். அல்லேலூயா. எங்கே நம்முடைய பிள்ளைகள் இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் முன் தீர்மானித்திருக்கிறார் என்கிற நம்பிக்கை, விசுவாசம் நம்முடைய இருதயத்திற்குள் இருக்குமானால் நாம் கவலைப்பட மாட்டோம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் ஏற்ற சமயத்தில், இன் டிவைன் டைமிங், God will do things in your life. அவருடைய வேளையிலே, உங்களுடைய வாழ்க்கையிலே, அவருடைய ஆதீனத்திலே எவைகளெல்லாம் உங்களுக்காக வைத்திருக்கிறாரோ அவைகளை அவர் நிச்சயம் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நாம் என்ன செய்ய வேண்டும்? சங்கீதம் 37:5 சொல்லுகிறது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆண்டவரிடத்தில் நீங்கள் நம்பிக்கையாயிருந்து உங்களுடைய திட்டங்களை, காரியங்களை ஆண்டவரிடத்தில் சொல்லுவீர்களானால், நம்பிக்கையாயிருப்பீர்களானால் அவர் வாய்க்க பண்ணுவார். அவருடைய சமூகத்தில் போயிட்டு நம்ம கவலையோடு இது நடக்குமா நடக்காதா என்று சொல்லக்கூடாது. அதற்கு முந்தின வசனம், நமக்கு தெரிந்த வசனம், எல்லாரும் சேர்ந்து கூட சொல்லலாம். கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். நல்ல கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. நீங்கள் மகிழ்ச்சியாயிருப்பீர்களானால், உங்க இருதயத்தில் என்னென்ன திட்டங்களை ஆண்டவர் போடுகிறாரோ
இருதயத்தின் விருப்பம் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. ஹல்லேலூயா. அவைகளை அவர் நிறைவேற்றுவார். நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. 1ஆம் தேதியிலே நாம் பார்த்தோம், கவலையினால் நம்முடைய இருதயம் ஒடுங்கி போகிறது. கவலை இருதயத்தை ஒடுக்குகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் மகிழ்ச்சி ஒரு நல்ல ஔஷதமாக இருக்கிறது. நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்கிறது. இயேசு எனக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறார். நான் செய்கிறேன்னு நினைச்சாதான் அங்கே என்ன வந்துடுது? பிரச்சனை வந்துடுது, கவலை வருது. நம்ம ஒன்றும் இல்லை பிரியமானவர்களே. அவர் உங்களை கொண்டு செய்ய நினைத்தவைகள் தடைபடாது. ஹல்லேலூயா. வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் செய்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆதியாகமம் 37வது அதிகாரம் அதனுடைய 13, 14 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களானால், அப்பொழுது இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் சகோதரர் சீகேமிலே ஆடுகளை மேய்க்கிறார்கள் அல்லவா, உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்ப போகிறேன், வா என்றான். அவன் இதோ போகிறேன் என்றான். அப்பொழுது அவன், நீ போய் உன் சகோதரருடைய சேமம் எப்படி என்றும் ஆடுகள் எப்படி இருக்கிறதென்றும் பார்த்து எனக்கு மறுசெய்தி கொண்டு வா என்று அவனுக்கு சொல்லி எபிரோன் பள்ளத்தாக்கிலே இருந்து அவனை அனுப்பினான். யாக்கோபு தன்னுடைய மகனாகிய யோசேப்பினிடத்திலே சில காரியங்களை கொடுத்து அவனுடைய சகோதரர்களை விசாரிக்கும்படியாக அனுப்பி வைத்தான். அவருடைய சகோதரர்கள் ஆடு மேய்க்கிறவர்களாக இருந்தார்கள். பள்ளத்தாக்குகளிலே, சீகோமிலே, அந்த பிரதேசங்களிலே ஆடு மேய்த்து கொண்டிருந்தவர்களுக்கு அவர்களை விசாரிக்கும்படியாக யாக்கோபு தன்னுடைய 11வது மகனாகிய யோசேப்பை அனுப்பி வைத்தான். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அந்த யோசேப்பு அந்த சகோதரர்களை விசாரிக்கும்படியாக சென்றபோது தூரத்திலே அவனுடைய சகோதரர்கள் பார்த்து சொல்லுகிறார்கள், சொப்பனக்காரன் வர்றான்னு சொல்றாங்க. இவனிடத்திலே சொப்பனம் இருக்கிறது, இவன் ஆளுகை செய்ய போகிறானாம், இவன் நம்மை விட பெரிய ஆளாய் மாறப்போகிறானாம் என்று சொல்லி அவர்கள் சொல்லி அவனை கொலை செய்யும்படியாக, கொன்று போடும்படியாக நினைக்கிறார்கள். ஆனால் இந்த யோசேப்பு தன்னுடைய தகப்பனுக்கு மிகவும் பிரியமான ஒரு புத்திரனாக இருந்தான். அந்த 37 வசனத்தை நாம் பார்க்கிற போது, தன்னுடைய தகப்பன் இவன் மேல் அவனுடைய வயோதிப நாட்களிலே இவன் பிறந்தபடியினாலே இவன் மேல் மிகவும் பிரியமாக இருந்தான். ஹல்லேலூயா. அவனுக்கு ஒரு பலவர்ண அங்கியை கொடுத்து அவனை அனுப்பி வைத்தான். 37:5-9 சொல்லுகிறது, அவனுக்கு சில தரிசனங்கள், சொப்பனங்கள் உண்டாயிருந்தது. 10வது வசனம், அந்த சொப்பனத்தை கேட்டபோது அவனுடைய சகோதரனுக்கு மாத்திரமல்ல, அவனுடைய தகப்பனுக்கும் அது பிரியமாக இருக்கவில்லை. தகப்பன் கூட இவனை கடிந்து கொள்ளுகிற ஒரு சூழ்நிலை அவனுடைய வாழ்க்கையில் இருந்தது. ஹல்லேலூயா. 18, 19 வசனங்களை நாம் பார்க்கிற போது வாசிப்போம். 37, 18, 19. அவர்கள் அவனை தூரத்தில் வர கண்டு அவன் தங்களுக்கு சமீபமாய் வரும் முன்னே அவனை கொலை செய்யும்படி சதி யோசனை பண்ணி ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ சொப்பனக்காரன் வருகிறான். 18வது வசனத்திலே நாம் பார்க்கிற போது அவனை தூரத்தில் பார்க்கிறவர்கள், அவனுடைய வாழ்க்கையில் இன்னும் அந்த காரியங்கள் நிறைவேறவில்லை. ஆனால் அவன் அப்படி மாறி விடுவானோ, நம்மை ஆளுகை செய்து விடுவானோ என்று நினைத்து அவனை கொலை செய்யும்படியாக சதி யோசனை பண்ணினார்கள். அவனை பரியாசம் பண்ணினார்கள். அவனை தூக்கி அந்த குழியிலே போட்டு விட்டார்கள். கொலை செய்ய வேண்டும் என்று நினைத்த போது அந்த வழியாக வந்தவர்களிடத்திலே அவனை 20 வெள்ளிக்காசுக்காக விற்று போட்டார்கள். அந்த அதிகாரத்தின் கடைசியில் நாம் பார்க்கிறோம், அவன் போர்த்திபாரின் வீட்டிலே அவன் விற்கப்பட்டான். அங்கே ஒரு பெரிய மனுஷனாய் ஆண்டவர் அவனை மாற்றினார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. சகோதரனை விசாரிக்க வந்த அந்த யோசேப்பின் மேல் அவர்கள் பயங்கரமான எண்ணங்களை கொண்டு அவர்கள் நினைத்தார்கள், இவருடைய வாழ்க்கையை நாம் முடித்து போட போகிறோம் என்று நினைத்தார்கள். ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஆச்சரியமான திட்டங்களை வைத்திருந்தார். அவனுடைய வாழ்க்கையிலே தீமையை நன்மையாய் மாற்றினார். அல்லேலூயா. போத்திபாருடைய வீட்டிலும் அவன் இருக்கிறான். அவனோடு கர்த்தர் இருக்கிறதை மனிதர்கள் உணர்கிறார்கள். போத்திபார் உணர்றான். ஒரு பெரிய அதிகாரியாய் அவனுடைய வீட்டிலே அவன் மாற்றப்பட்டான். ஒரு குறிப்பிட்ட சமயம் வருகிற போது அவன் மேல் ஒரு தவறான ஒரு குற்றச்சாட்டை போடுவித்து அவனை சிறைச்சாலையில் வைக்கிற ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். யோசேப்புடைய வாழ்க்கையிலே விசாரிக்க வந்த அந்த யோசேப்புடைய வாழ்க்கையிலே
விசாரணையற்றவனாய் மாறிப்போனான். கேட்பதற்கு அவனுக்கு ஆளே இல்லாத அளவிற்கு அவனுடைய சூழ்நிலைகள் மிகவும் மிகவும் மோசமாக பல வருடங்கள் இருந்தபோதும் ஆங்காங்கே வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, அவனோடு கூட கர்த்தர் இருந்தார். அவனுடைய வாழ்க்கையில விசாரிப்பதற்கு யாரும் இல்லாமல் இருக்கிற ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் அவனோடு கூட இருந்தார். அல்லேலூயா. அவனுக்குள்ளே ஒரு விசேஷித்த கிருபையை, தாளந்தை ஆண்டவர் வைத்திருந்தார். அவனுக்கு ஒரு விசேஷம் இருந்தது. சொப்பனங்களை வியாக்கியானம் பண்ணுகிற ஒரு வரத்தை ஆண்டவர் வைத்திருந்தார். வெளியரங்கமாய் பார்ப்பதற்கு ஒரு பெரிய எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலை இருப்பது போல யோசேப்புக்கு இருந்திருக்கலாம். அவனை பார்த்தா நிறைய பேர் சொல்லுவேன், சின்ன பையன், அவனுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவனுக்குள் இருந்த அபிஷேகம் விலையேற பெற்றது. ஒரு குடும்பத்தை போஷிக்கிற விசாரிக்கிற வார்த்தை அல்ல, இந்த உலகத்தை போஷிக்கிற வார்த்தை அவனிடத்தில் இருந்தது. ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையிலும் நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்களை விசாரிக்கிற தெய்வமாக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் வருகிற அனுபவங்கள் ஏன் வருகிறது, எதற்கு வருகிறது என்று சொல்லி நாம் ஆண்டவரிடத்திலே கேள்வி கேட்கக்கூடாது. அந்த சூழ்நிலைகள், அந்த பள்ளத்தாக்கின் அனுபவம் உங்கள் மேல் கர்த்தர் வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக ஆண்டவர் அந்த சூழ்நிலைகளை அனுமதித்திருக்கிறார். அல்லேலூயா. பரீட்சை இல்லாம ஒரு பெரிய கனம் இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அநேக சோதனைகளை, பரீட்சையை வைத்திருக்கிறார் என்றால் அதற்கு ஒரு பெரிய ஜீவ கிரீடத்தை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய கனத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். உங்கள் வேதனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சாதனைகளாக மாற்றுவார். நீங்கள் இன்னைக்கு சொல்லலாம், என்கிட்ட ஒன்றுமே இல்லை, ஆண்டவர் சில விசேஷித்த கிருபைகளை உங்களுக்குள் வைத்திருப்பாரானால் அவைகள் உங்களுடைய திட்டத்திற்கு நேராக உங்களை கொண்டு சேர்க்கும். பிரியமானவர்களே, உலக பிரசித்தி பெற்ற ஒரு பெரிய ஃபுட்பால் பிளேயர் இருந்தாராம். அவர் சிறு வயதிலிருந்தே அவர் போகிற மேட்சில் எல்லாவற்றிலும் தங்க பதக்கங்களை வாங்குவாராம். எல்லாரும் அவருக்கு பெரிய ஃபேன். அவரை யோசிக்கிற போதே சிறுவர்கள் எல்லாம், வாலிபர்கள் எல்லாம் அவரை போல மாற வேண்டும் என்று நினைத்தார்களாம். ஆனால் அவருக்கு அநேக உயர்வுகள் வந்து கொண்டிருக்கிற போது ஒரு வாலிப வயதிலே திடீரென்று அவருக்கு ஒரு கேன்சர் வந்து விட்டதாம். அவர் ஒரு நல்ல கிறிஸ்தவர், கேன்சர் வந்து விட்டதாம். அப்படியே அந்த விளையாடுவதிலிருந்து அவர் அப்படி ஒதுக்கப்பட்டார். அநேகர் அவருக்கு ஒரு லெட்டர் எழுதினார்களாம், நீங்கள் மறுபடியும் வர வேண்டும், உங்களைப் போல விளையாடுவதற்கு ஆட்கள் இல்லை என்று. பல 100 கடிதங்கள் அவருக்கு வந்ததாம். அதற்கு இடையிலே ஒரு கடிதம் வந்ததாம், நீங்கள் ஒரு கிறிஸ்தவர், உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சோதனை வரக்கூடாது, ஏன் ஆண்டவர் இந்த வியாதியை உங்களுக்கு அனுமதித்தார் என்று சொல்லி எழுதப்பட்டிருந்ததாம். அவருக்கு எத்தனையோ 100 லெட்டர்ஸ் வந்துச்சு, அதுக்கெல்லாம் அவர் ரிப்ளை பண்ணலை, மறுபடியும் எழுதவில்லை. இந்த ஒரு கடிதத்திற்கு நான் மறுபடி எழுத வேண்டும் என்று சொல்லி எடுத்து அவருடைய கடிதத்திலே எழுதினாராம், என்னுடைய வாழ்க்கையில் அநேக தங்க பதக்கங்கள் கிடைக்கிற போது நான் ஏன் என்று கேட்கவில்லை. எனக்கு நிறைய பேர் கைத்தட்டினாங்க, ஏன் எனக்கு இப்படிப்பட்ட கைத்தட்டெல்லாம் கிடைக்குதுன்னு கேட்கல ஆண்டவர்கிட்ட. ஆனால் வியாதி வந்தபோது மாத்திரம் ஏன் என்று நான் எப்படி கேட்க முடியும்? ரோமர் 8:28 எழுதி அவருக்கு அனுப்பினாராம். அல்லேலூயா. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு 1-2 விஷயம் மட்டும் நன்மைக்கு ஏதுவாய் நடப்பதில்லை, சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. வெற்றியும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது, பிரச்சனைகளும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது, சிறைச்சாலையும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது, ஏற்ற சமயத்திலே உயர்வும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். அல்லேலூயா. ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே தீமை, என்னுடைய வாழ்க்கையிலே பிரச்சனை என்று ஒருபோதும் நாம் கவலைப்படக்கூடாது. ஜெபத்தில் கேள்வியும் கேட்கக்கூடாது. ஆண்டவர்கிட்ட சொல்லணும், உங்க நன்றி ஆண்டவரே, இந்த நல்ல வாழ்க்கையை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. ஒரு பாடலின் வரிகள் இப்படி சொல்லுகிறது, தீமைகளை நன்மையாக மாற்றி துன்பங்களை இன்பமாக மாற்றி, நல்ல சத்தத்தை உயர்த்தி, தீமைகளை நன்மையாக மாற்றினீ, துன்பங்களை இன்பமாக மாற்றினீ, நன்றி
நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி. ஓ நன்றி, நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி. என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். பலவீனத்திலே பலனின்றி கிருபை போதும், என் கிருபை உனக்கு போதும். பலவீனத்திலே பலனின்றி நன்றி, நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி, 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 எல்லாம் நன்மைக்கே நன்றி. எல்லாவற்றையும் அவர் நன்மைக்கு ஏதுவாய் செய்திருக்கிறார். சகலவற்றையும் நன்மைக்கு ஏதுவாய் நம்முடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் நம்மை விசாரிக்கிற தெய்வமாக இருக்கிறார். யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே குழியில் தள்ளப்பட்டது நன்மைக்காக, போத்திபாரின் வீட்டிற்கு சென்றது நன்மைக்காக, பொய் பழிகள் அவன் மேல் சுமத்தப்பட்டது நன்மைக்காக, ஏற்ற சமயத்திலே அவன் ராஜாவினிடத்தில் போனது நன்மைக்காக. ஹல்லேலூயா. அவனை கனப்படுத்தினதற்கு காரணம் என்ன? நீங்கள் 41வது அதிகாரம் அதனுடைய 33வது வசனத்தை வாசிப்பீர்களானால், 41:33. ஆகையால் விவேகமும் ஞானமும் உள்ள ஒரு மனுஷனை தேடி அவனை எகிப்து தேசத்துக்கு அதிகாரியாக பார்வோன் ஏற்படுத்துவாராக. இவன் அந்த இடத்திலே சென்றபோது அந்த பார்வோனுடைய சொப்பனத்திற்கு அவன் வியாக்கியானம் சொன்னது மாத்திரமல்ல, அந்த பார்வோனிடத்திலே சொல்லுகிறான், இப்படிப்பட்ட ஒரு பெரிய காரியம் இந்த உலகத்திற்கு வரப்போகிறது, பஞ்சம் வரப்போகிறது, நாம் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வேண்டும், இதற்கு ஒரு அதிகாரியை நாம் நிர்ணயிக்க வேண்டும். அந்த அதிகாரிக்குள்ள தகுதி என்ன தெரியுமா? அவனுக்கு விவேகம் இருக்க வேண்டும், அவனுக்கு ஞானம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. விவேகம் என்பது வேகத்திற்கு எதிர்மறையானது. சிலர்கிட்ட வேகம் இருக்கும், என்ன இருக்காது? வேகம் எப்பொழுதும் ஆபத்தானவைகள். ஆனால் விவேகம் ஒருபோதும் ஆக்சிடென்ட் ஆகாது. ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. விவேகம் உள்ளவனை தெரிந்து கொள்ள வேண்டும், ஞானம் உள்ளவனை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறான். அப்பொழுது அந்த தேசத்திலே யோசித்து பார்க்கிற போது, இந்த யோசேப்புக்கு 30 வயசு தான் ஆச்சுது. ஆனால் அவனுக்குள்ளே விசேஷித்த கிருபை அபிஷேகம் இருந்தபடியினால் அந்த அபிஷேகம் தேவையான விவேகத்தை தந்தது, தேவையான ஞானத்தை தந்தது. ஹல்லேலூயா. 44வது வசனத்தை நாம் வாசிக்கிற போது, பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, நாம் பார்வோன், ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்களில் ஒருவனும் உன் உத்தரவில்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது அசைக்க கூடாது என்றான். ஹல்லேலூயா. ஒரு சிறிய ஒரு மனுஷனுக்கு ஆண்டவருடைய கிருபை அபிஷேகம் இருந்தபடியினால் அவனுக்குள் விவேகம் இருந்தது, அவனுக்குள் ஞானம் இருந்தது. சொப்பனங்களை பார்க்கிறவனாய் மாத்திரமல்ல, சொப்பனங்களுக்கு சரியான அர்த்தங்களை சொல்லுகிற விசேஷித்த ஆவி அவனிடத்தில் இருந்தது. ஹல்லேலூயா. ஏற்ற சமயத்திலே அந்த எகிப்து தேசம் முழுவதிலும் இவனை போல ஒருத்தருக்கும் அதிகாரம் இல்லை. இந்த அதிகாரத்தை எவ்வளோ அழகா சொல்லியிருக்காங்க பாருங்க. யோசேப்பு சொல்லாம ஒருத்தரும் கையை கூட நீட்ட முடியாது. யோசேப்பு சொல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாத அளவிற்கு அவனுக்கு ஒரு பெரிய அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்தார். காரணம் என்ன? அவனை ஆண்டவர் விசாரிக்கும்படியாக அழைத்திருந்தார். அல்லேலூயா. இந்த யோசேப்பு பழைய ஏற்பாட்டிலே இயேசுவுக்கு ஒரு முன் அடையாளமாக இருக்கிறான். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தபோது நம்மை விசாரிக்கும்படியாய் அவர் வந்திருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய சுக செய்திகளை அவர் அறிந்து கொள்ளும்படியாக வந்திருக்கிறார். நம்முடைய தேவைகளை அவர் சந்திக்கும்படியாக வந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தபோது அவரிடத்தில் வந்த ஒருவனையும் அவர் புறம்பே தள்ளவில்லை. அவர்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருந்ததோ இயேசுவினிடத்தில் வந்தபோது அவருடைய தேவைகளை சந்தித்து அவர்களை விசாரித்தார். ஹல்லேலூயா. வியாதியோடு வந்தவர்களுக்கு வியாதியிலிருந்து இயேசு விடுதலை தந்தார்.
பசியோடு வந்தவர்களுக்கு அந்த பசியிலிருந்து இயேசு விடுதலை தந்தார். ஆத்தும தாகத்தோடு ஆத்துமாவிலே பசியோடு வந்தவர்களுக்கு இயேசுவின் வார்த்தைகள் அவர்களை விசாரித்து அவர்களை போஷித்தது. ஹல்லேலூயா. மத்தேயு 8வது அதிகாரத்தில் ஒரு மனுஷன் வந்து ஆண்டவர்கிட்ட சொல்றான், ஒரு குஷ்டரோகி வந்து சொல்லுகிறான், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும். அவரிடத்தில் அதிகாரம் இருந்தது, அவரிடத்தில் ஆளுகை இருந்தது. அவர் சொன்னார், எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு என்று சொன்னார். அல்லேலூயா. பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் அவரிடத்தில் இருந்தது, வியாதியை மாற்றுகிற அதிகாரம் அவரிடத்தில் இருந்தது, போஷிக்கிற வார்த்தை அவரிடத்தில் இருந்தது. பிரியமானவர்களே, அந்த இயேசு நம்மை விசாரிக்கிற தெய்வமாக இருக்கிறார். நம்முடைய கவலைகள் எல்லாவற்றையும் அவர் மீது வைத்து விடுவோம். நாம் கவலைகளை மாற்ற வேண்டுமானால் ஆண்டவரை நாம் விசாரிக்க வேண்டும், ஆண்டவரிடத்தில் நாம் விசுவாசம் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அவருடைய சிலுவையை குறித்து அடிக்கடி நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அதையும் நம்முடைய கவலையையும் இணைத்து பார்ப்போமானால் நமக்கு இருக்கிற கவலைகள் எல்லாம் ஒன்றும் இல்லை. ஆண்டவர் எல்லாவற்றையும் சிலுவையிலே விசாரித்து சுமந்து தீர்த்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த சிலுவையின் அன்பை நாம் நினைத்து பார்ப்போமானால் ஒருபோதும் நாம் கவலைப்பட மாட்டோம். சில மனிதர்களுக்கு 5 பைசாக்கு தேவையில்லாத கவலை. இவர் என்னை பற்றி என்ன சொல்கிறாரு, அவர் என்னை பற்றி என்ன சொல்கிறாரு, அவசியமே இல்லை. நம்ம குறித்து யார் கமெண்ட் பண்ணி நமக்கு என்ன நடக்க போகிறதில்ல, ஒன்றுமே நடக்க போகிறதில்ல. இயேசுவையே சொன்னார்கள், ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இயேசுவை போஜன பிரியன் என்று சொன்னார்கள். அவர் அங்கங்கே போய் சாப்பிட்றாரு அப்படின்னு சொன்னாங்க. பாவிகளோடு இருக்கிற மனுஷன் என்று சொன்னார்கள். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, பிசாசு பிடித்தவன் என்று சொன்னார்கள். பிசாசின் வல்லமையின் மூலமாக அவன் அற்புதங்களை செய்கிறான் என்று சொல்லி நிந்தித்தார்கள், காரி துப்பினார்கள். அவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஒரு பொருட்டாக நினைக்கவே இல்லை. அவர்களை மன்னித்தார். அல்லேலூயா. அடித்தவர்களை மன்னித்தார், அவர்களுக்கு விரோதமாய் பேசினவர்களை மன்னித்தார். நம்மை அவர் மன்னித்திருக்கிறார், நம்மை அவர் விசாரிக்கிறார். பிரியமானவர்களே, அவருடைய அன்பு நம்மேல் இருக்கிறது. இந்த மாலை வேளையில இயேசுவை நாம் விசுவாசிப்போமானால் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் மாறி போகட்டும். இயேசுவின் நாமத்திலே அவசியமற்ற கவலைகள் மாறி போகட்டும். அல்லேலூயா. தேவையில்லாத கவலைகள், எதிர்காலத்தை குறித்து சிலருக்கு கவலை. 10 வருஷம் கழிச்சு நம்ம என்ன பண்ண போறோம்னு நினைச்சிட்டு இருக்கிறோம், நாளைக்கு நம்ம இருப்போமான்னு நமக்கு தெரியாது. அல்லேலூயா. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சிலர் இந்த உலகத்தில் 3க்கு போகலாம் அங்கே போகலான்னு கவலைப்பட்டு இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் உங்களை பரலோகத்திற்கு போகும்படியாய் அழைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் எது வந்தாலும் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதை காட்டிலும் ஒரு உன்னத அழைப்பு நம்மிடத்தில் இருக்கிறது. பிரியமானவர்களே, பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நான் இலக்கை நோக்கி தொடர்கிறேன் என்று சொல்லி பவுல் சொல்லி இருக்கிறார். நாம் இந்த உலகத்திற்குரிய காரியங்களை நினைத்து அவைகள் நடக்கவில்லை என்று சொல்லி நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. அநேகர் ஜெபம் எப்படி செய்வது என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இங்க கூட சிலர் கேட்டாங்க, எப்படி ஜெபம் பண்ண ஆண்டவர் கேட்பார்? உண்மையாய் இயேசுவே என்று சொல்லி எந்த குழியிலிருந்து கூப்பிட்டாலும் இயேசு உங்களுக்கு செவி கொடுப்பார். ஹல்லேலூயா. அமெரிக்க ஐக்கிய தேசத்திலே ஒரு தாயாருக்கு வயோதிப நாட்கள் 80 வயதில் ஒரு டாக்டர்கிட்ட போனாங்களாம். கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி அந்த டாக்டர் சொன்னாராம், நான் இப்பொழுது சொல்ல போகிற செய்தியை கேட்டு நீங்கள் மனம் எப்படி தைரியமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாராம். அவர்கள் சிரித்து கொண்டே பார்த்தார்கள். சொன்னாராம், உங்களுக்கு ஒரு கொடூரமான கேன்சர் வந்திருக்கிறது, ஆகையினாலே நீங்கள் மரித்து போவீர்கள் என்று சொன்னாராம். சொல்லிட்டு சொன்னாராம், நான் உங்களுக்காக ஜோம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஜோம் பண்ணுமான்னு டாக்டர் கேட்டாராம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அப்படிப்பட்ட டாக்டர்ஸ் நம்ம சபையில் இருக்கணும். அல்லேலூயா. ஜெபித்து ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய். உடனே அந்த அம்மா சிரிச்சுட்டே சொன்னாங்களாம், ஜோம் பண்ணுவோன்னு சொல்லி கண்ணை கூட மூடலையா. அவங்க சொன்னாங்களாம், லார்ட் டூ திஸ் ஒன் மோர் டைம், ஆமென் அப்படின்னு சொல்லி எழுப்பி போயிட்டாங்க. அந்த டாக்டர் பின்னாடியே போய், அம்மா நான் நினச்சேன் 1 மணி நேரமாவது நீங்கள் கதறி அழுது ஜோம் பண்ணுவீங்கன்னு நினச்சேன். அவர் சொன்னார், அந்த அம்மா சொன்னாங்களாம், இது வரைக்கும் 5 முறைகளுக்கு மேல் எனக்கு இதே வியாதி வந்திருக்கிறது. ஆண்டவருடைய ஜெபத்தை கேட்டு என்னை உயிரோடு வைத்திருக்கிறார். நான் இந்த உலகத்தில் எத்தனை ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் திட்டம் வைத்திருக்கிறார். நான் ஏன் கவலைப்பட வேண்டும்? ஆகையினால் தான் ஒரே வார்த்தையில் ஜெபம் பண்ணேன், லார்ட் டூ திஸ் ஒன் மோர் டைம். அதுதான் ஜெபம். ஹல்லேலூயா.
அது இதுன்னு செய்து ஆண்டவரிடத்தில் ஏதோ பண்ணி பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைத்து விடக்கூடாது. ஜெபம் என்பது இட்ஸ் அன் ரிலேஷன்ஷிப் வித் காட். ஹல்லேலூயா. ஆண்டவரோடு கூட இருக்கிற ஒரு ஐக்கியமாக இருக்கிறது. நீங்கள் எப்படி தொலை தொடர்பு கொள்ளுகிறீர்களோ, ஒரு கால் பண்ணோன்னு ஒருத்தர் எடுத்து பேசுகிறாரோ, அதே போல இயேசு நம்மை விசாரிப்பதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார். எவ்வளவு பெரிய தேவையாக இருந்தாலும் அவரால் சந்திக்க முடியும். பிரியமானவர்களே, எவ்வளவு பெரிய வியாதியாக இருந்தாலும் அதை இயேசு சுகமாக்க முடியும். ஆகையினாலே அவர் விசாரிக்கிறவராயிருக்கிறபடியினால் நம்முடைய கவலைகள் எல்லாவற்றையும் அவர் மேல் வைத்து விட வேண்டும். சில குறிப்புகளை நான் வேகமாக சொல்ல விரும்புகிறேன். யோசேப்பு இயேசுவுக்கு ஒரு முன் அடையாளமாக இருக்கிறார். யோசேப்பு தன்னுடைய தகப்பனாருக்கு மிகவும் பிரியமான ஒரு புத்திரனாக இருந்தார். ஆதியாகமம் 37:3 நாம் வாசிக்கிறோம். இயேசுவை குறித்து மத்தேயு 3 அதனுடைய 17வது வசனத்தில் சொல்லுகிற போது, தேவ ஆவியானவர் புறாவை போல இறங்கி வந்து சொன்ன ஒரு வார்த்தை, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கிறேன். அல்லேலூயா. நம்மை விசாரிக்க வந்த இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு ஒரு பிரியமான குமாரனாக இருக்கிறார். அவருடைய சகோதரனால் புறக்கணிக்கப்பட்டார். யோசேப்பு 37வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தில் நாம் பார்க்கிற போது அவருடைய சகோதரர்கள் அவரை புறக்கணித்தார்கள். யோவான் 1வது அதிகாரம் அவருடைய 11வது வசனத்தை நாம் வாசிப்போமானால், யோவான் 1:11 வாசிப்போம். தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவருக்கு சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஹல்லேலூயா. அவர் காட்டிக் கொடுக்கப்பட்டார், வெள்ளி காசுக்காக காட்டிக் கொடுக்கப்பட்டார். 37 அதனுடைய 28 நாம் பார்க்கிறோம், 20 வெள்ளிக்காசுக்காக விற்று போட்டார்கள். அந்த சகோதரனை குழியில போட்டாங்க, கொல்ல வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆனால் பார்த்தாங்க, இவனை கொன்னா நமக்கு ஒன்றும் கிடைக்காது, ஒரு 20 வெள்ளிக்காசாவது கிடைக்கும் என்று சொல்லி அவனை விற்று போட்டார்கள். அதே போல இயேசு கிறிஸ்துவை யூதாஸ் காரியோத் மத்தேயு 26 அதனுடைய 14-15 அவரை நான் காட்டி கொடுத்தால் என்ன கிடைக்கும் என்று சொல்லி கேட்டார். 30 வெள்ளிக்காசுக்காக, அதை கொண்டு ஒன்றுமே செய்ய முடியாது, அதற்காக இயேசுவை காட்டி கொடுத்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. நான் ஏற்கனவே சொன்னது போல அவன் மேல் பொய் பழிகளை சுமத்தினார்கள். யோசேப்பை குறித்து 37:18-20 வரையிலும் அவனை குறித்து பொய் பழிகளை சுமத்தினார்கள். இயேசுவை குறித்து யோவான் எழுந்த சுவிசேஷம் 11 அதனுடைய 53வது வசனத்தை வாசிப்போம். 11:53. அந்நாள் முதல் அவரை கொலை செய்யும்படிக்கு ஆலோசனை பண்ணினார்கள். அவரை குறித்து பொய் பழிகளை சுமத்தினார்கள். அல்லேலூயா. இவன் போஜன பிரியன் என்று சொன்னார்கள், கொலை பாதகன் என்று சொன்னார்கள், பிசாசு பிடித்தவன் என்று சொன்னார்கள். அந்த வசனங்களை பிறகு சொல்லுவோம். அடுத்தபடியாக யோசேப்பு எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனால் அதே யோசேப்பை ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தினார். கரங்களை உயர்த்தி வர அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. 41 அதனுடைய 39 முதல் 41 வரையிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவை குறித்து பிலிப்பியர் 2வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரையிலும் அவரை தாழ்த்தினபடியினாலே ஆண்டவர் எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமத்தை தந்தருளினார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு அநேக நாமங்கள் இருக்கிறது. அநேக இடத்துல ஆண்டவரை பார்த்து கேட்குறாங்க, உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும். மோசே சொல்ற, நான் எந்த நாமத்தில் போய் பார்வோனிடத்தில் நான் பேசுவேன் என்று சொன்னபோது ஆண்டவர் சொன்னார், ஐ ஆம் தட் ஐ ஆம், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லியிருக்கலாம் எல்ஷடாய் அப்படின்லாம் பெரிய நாமங்களை சொல்லியிருக்கலாம். நம்முடைய தேவைகள் எவைகளோ ஆண்டவர் அந்த தேவைகளை சந்திக்கிற சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நாம் வியாதியோடு இருக்கிற போது யெகோவா ராஃபாவாக இருக்கிறார். நாம் தேவைகளோடு இருக்கிற போது யெகோவா ஈரேவாக இருக்கிறார். அதை விட எல்லாம் பெரிய நாமம் இயேசு என்கிற நாமம். அல்லேலூயா. இயேசு என்கிற நாமத்தை நீங்கள் அறிக்கை பண்ணுகிற போதே உங்களுடைய சூழ்நிலைகள் மாறும், இயலாமைகள் மாறும். பிசாசு அதிருகிற பயப்படுகிற ஒரே நாமம் இயேசு என்கிற நாமம். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உயர்த்தினார். தாழ்த்தப்பட்ட, தாழ்மைக்கு ஒப்பு கொடுத்த, சிலுவையிலே மரண பரியந்தம் தாழ்த்தின இயேசுவை எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தினார். அந்த இயேசு
நம்மை விசாரிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. கடைசியாக 1 பேதுரு 5வது அதிகாரத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். 1 பேதுரு 5வது அதிகாரத்திலே சில வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். ஹல்லேலூயா. இந்த வசனங்களை நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். 1வது வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது: உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியுமாயிருக்கிற நான் புத்தி சொல்லுகிறதாவது. இந்த 5வது அதிகாரமே ஒரு சபைக்கு அவர் புத்தி சொல்லுகிறார். அல்லேலூயா. எந்த நிலையிலிருந்து புத்தி சொல்லுகிறார்? உங்களோடு கூட உடன் மூப்பனாக நான் இருக்கிறேன், பாடுகளுக்கு பங்காளியாக இருக்கிறேன் என்று சொல்லி சில முக்கியமான காரியங்களை சபைக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. 2வது வசனத்தை நாம் பார்க்கிற போது, உங்களிடத்தில் தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல மனப்பூர்வமாய் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல உற்சாகமான மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். ஹல்லேலூயா. இந்த ஊழியத்திலே அநேகரை ஆண்டவர் இணைத்திருக்கிறார். நாம் எல்லாரும் ஏதோ ஒரு உலக பிரகாரமான ஆதாயத்திற்காக இந்த ஊழியத்தை செய்யவில்லை. அவரிடத்திலே மங்காத மகிமையுள்ள ஜீவ கிரீடத்தை ஆண்டவர் தருவார் என்பதற்காக அவருடைய ஊழியத்தை செய்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. நாம் ஊழியம் செய்கிற போது இங்கே இந்த 2வது வசனத்தில் மிக தெளிவாக சொல்லுகிறது, மாதிரிகளாக இருக்க வேண்டும். நம்ம சொல்றவங்களா மாத்திரம் இருக்கக்கூடாது, அதன்படி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. கட்டாயத்தின்படி அல்ல, இந்த காரியத்தை நான் செய்யணும் அப்படிங்கிற கட்டாயத்தின்படி அல்ல, ஆண்டவருக்கு பயந்து நம் காரியங்களை செய்வோமானால் ஆண்டவர் ஒரு பெரிய உத்தரவாதத்தை நம்மில் அநேகருக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. ஏதோ உலக பிரகாரமான ஆதாயத்திற்கோ ஒரு பெரிய பொறுப்பிற்கோ கனத்திற்கோ நாம் செய்யவில்லை. ஆண்டவர் நமக்கு இந்த பொறுப்பை தந்திருக்கிறார், உத்தரவாதத்தை தந்திருக்கிறார் என்று செய்வோமானால் கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. 4வது வசனம் சொல்லுகிறது, எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். அல்லேலூயா. நீங்கள் உண்மையா இந்த ஊழியத்தோடு இணைந்து செய்வீர்களானால் மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. சில நினைக்கலாம், எனக்கு கனம் இல்லையே, என்னை பயன்படுத்தவில்லையே என்று கூட நினைக்கலாம். ஆனால் நீங்கள் இருக்கிற நிலைமையிலே உண்மையாய் அதை செய்வீர்களானால் அதை ஆண்டவர் கனம் பண்ணுவார். மனிதர்களுக்காக நம்ம செய்யக்கூடாது, கர்த்தருக்காக நீங்கள் செய்கிற போது அந்தரங்கத்தில் பார்க்கிற ஆண்டவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுடைய இருதயத்தின் எண்ணங்களை அறிந்திருக்கிற ஆண்டவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அடுத்த வசனங்களை நான் வேகமாய் வாசிக்கிறேன். அந்தபடி இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. உயர்வு ஆண்டவரிடத்தில் இருக்கிறது. நீங்கள் உங்களை தாழ்த்துவீர்களானால், ஆண்டவருக்கு உண்மையாய் நீங்கள் ஊழியம் செய்வீர்களானால், ஊழியத்தில் அநேகரை ஆண்டவர் இணைத்திருக்கிறார். நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. அநேக ப்ரேயர் செல்ஸ் இருக்குது, அநேக கேம்ப் ஊழியங்கள் இருக்கிறது, மீடியா, மியூசிக், இதெல்லாமே சேர் போடுறது கூட ஒரு பெரிய ஊழியம். ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. ஏற்ற காலத்தில் ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றையும் கணக்கு வைத்திருக்கிறார். இந்த சபையை விசாரிக்கும்படியாக குமாரனை ஆண்டவர் தந்திருக்கிறார். அல்லேலூயா. இயேசு சபைக்கு மணவாளனாக இருக்கிறார், நாம் மணவாட்டியாக இருக்கிறோம். நம்மை அவர் விசாரித்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய கவலைகள் எல்லாவற்றையும் அவர் மேல் நாம் வைத்து விடுவோமானால் கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஏற்ற சமயத்தில் நம்மை உயர்த்துவார். ஒண்ணுமே நடக்கலையே நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். ஆண்டவருடைய வேலை வருகிற போது எல்லாம் நடக்கும். Everything is possible in his time. Hallelujah. ஆண்டவரே நாம் சார்ந்து இருக்கிற போது ஆண்டவர் நம்மை விசாரிப்பார். ஒரு யோசேப்பை விசாரிக்கும்படியாக, தன்னுடைய சகோதரர்களை விசாரிக்கும்படியாக தகப்பன் அனுப்பினது போல பிதா இயேசுவை
இந்த உலகத்தை விசாரிக்கும்படியாக, குறிப்பாக சபையை விசாரிக்கும்படியாக அனுப்பினார். அல்லேலூயா. அவருடைய வேளையிலே அவர் செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் நிறைவேற்றி அவர் இப்பொழுது பரலோகத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் இந்த சபையை விசாரிக்கும்படியாய், அழைத்து கொள்ளும்படியாய் மறுபடியும் வரப்போகிறார். அவருடைய மணவாட்டியாய் மாறுவதற்கு நம்மை நாமே ஒப்பு கொடுப்போமானால் நம்மேல் அவர் வைத்திருக்கிற திட்டம் நீங்கள் நினைப்பதை விட பெரியது. அழியாத மங்காத ஜீவ கிரீடத்தை அவர் நமக்கு தருவார். அல்லேலூயா. அது அழிந்து போகாது. இந்த உலக பிரகாரமான காரியங்கள் எல்லாம் அழிந்து போயிடும், டெம்பரவரி. இந்த உலகத்தில் உள்ள காரியங்களை கொண்டு நாம் ஒன்றும் செய்ய முடியாது பிரியமானவர்களே. அல்லேலூயா. ஒண்ணுமே நம்ம கொண்டு போக போறதில்லை. அலெக்சாண்டர் தி கிரேட் பெரிய கடலை பார்த்து சொன்னானாம், இது ஒரு தேசமாக இருக்குமானால் இதையும் நான் சுதந்திரித்திருப்பேன், இதையும் நான் ஆளுகை செய்திருப்பேன். உலகத்தில் உள்ள அநேக நாடுகளை அவன் பிடித்தான். அவனுக்கு ஒரு கொடூரமான வியாதி வந்ததான். அந்த நேரத்தில் உலக பிரசித்தி பெற்ற மருத்துவர்கள் எல்லாம் அழைத்து பணங்களை வாரி வாரி கொடுத்தான். எப்படியாவது என்னை காப்பாற்றுங்க. காப்பாற்ற முடியவில்லை, பணத்தால் காப்பாற்ற முடியவில்லை. அவன் மரித்து போவதற்கு முன்பாக அவன் இப்படி சொன்னானாம், என்னுடைய அந்த பெட்டியை தூக்கிட்டு போகிறது யார் தான் தூக்கிட்டு போனோம்? டாக்டர்ஸ் தான் தூக்கிட்டு போகணும்னு சொன்னான். அந்த கடைசி போகும்போது பெட்டியை டாக்டர்ஸ் தான் தூக்கிட்டு போகணும்னு சொன்னான். ஏனென்றால் அந்த டாக்டர்ஸ்னால ஒரு என்ன வாங்க முடியாது, உயிரை வாங்க முடியாது. அவங்க வெறும் டாக்டர்ஸ் தான். அல்லேலூயா. அதே போல் அவன் சம்பாதித்த பணங்களை தெருக்களில் எரிந்து விடுங்கள் என்று சொன்னானாம். கடைசியிலே உலகத்தை சுதந்திரித்த ஒரு மனுஷனால் அவனுடைய ஆத்துமாவை சுதந்திரித்து கொள்ள முடியவில்லை. அல்லேலூயா. அவனை விசாரிப்பதற்கு யாரும் இல்லை. அவன் மண்ணோடு மண்ணாக சென்று விட்டான். அல்லேலூயா. ஆனால் நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை ஆண்டவர் தந்திருக்கிறார். அழியாத மங்காத ஜீவ கிரீடத்தை ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறார். இந்த உலகத்தில் நிறைய பிளான்ஸ் நீங்கள் வைக்கிறதுல தவறில்ல. உங்களுடைய சூழ்நிலைகளுக்கு மிஞ்சி நீங்கள் வைக்கக்கூடாது. அல்லேலூயா. கடன் நீங்கள் வாங்கக்கூடாது. அல்லேலூயா. கடன் ஒரு சாபமாக இருக்கிற, கடன் வாங்கி ஏதாவது செஞ்சிடலாம்னு நினைச்சா முடியவே முடியாது. யாரையாவது ஏமாற்றி சில காரியங்களை செய்து விடலாம் என்று நினைத்தால் முடியவே முடியாது. நீங்கள் ஏமாந்து போயிடுவீங்க. ஆகையினாலே கர்த்தரை முன்னிறுத்தி ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நான் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும், ஆத்துமாக்களை சுதந்திரித்து கொள்ள வேண்டும். எனக்கு பரலோகத்தில் ஒரு பெரிய பங்கை ஆண்டவர் வைத்திருக்கிறார், அவர் என்னை விசாரிப்பார் என்கிற விசுவாசம் உங்களுக்குள் இருக்குமானால் அதுதான் ஒரு பெரிய தேவனுடைய பங்காக இருக்கிறது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அவர் உங்களை விசாரிப்பார். உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை அவர் செய்ய வல்லமை உள்ள தெய்வமாக இருக்கிறார். யோசேப்பை உயர்த்துவதற்கு காரணம் அவனிடத்தில் விவேகமும் ஞானமும் இருந்தது. அல்லேலூயா. உங்களிடத்திலே ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு விவேகம் தாரும், எனக்கு ஞானம் தாரும் ஆண்டவரே. சிலருக்கு சொப்பனம் நிறைய வந்துட்டு இருக்குது. சொப்பனம் இல்லை, சொப்பனத்தை பதில் சொல்கிற ஞானத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சொப்பனம் நிறையவும் வரக்கூடாது. அல்லேலூயா. சிலருக்கு டெய்லி சொப்பனம் வருது. இல்லை, ஆண்டவர் தருகிற சொப்பனங்கள் நமக்கு வேண்டும், இருதயத்தின் விருப்பங்கள் நமக்கு வேண்டும், அதை அவர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அந்நாளிலே அவர் நிறைவேற்றுவார் என்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குமானால் கர்த்தர் அந்த சொப்பனங்களை வாய்க்க பண்ணுவார். அநேகருடைய பிரச்சனைகளுக்கு உங்களுடைய சாட்சி ஒரு மருந்தாக இருக்க போகிறது. உங்களிடத்திலிருந்து வெளிப்படுகிற வார்த்தை ஒரு ஔஷதமாக இருக்க போகிறது. யோசேப்பு கடைசியில் சொல்றாரு, நீங்கள் என்னை இந்த இடத்திற்கு அனுப்பவில்லை, கர்த்தர் என்னை முந்தி அனுப்பினார். நீங்க நினைச்சீங்க என்ன குப்பையில் போட்டோம், குழியில் போட்டோன்னு. ஆனால் கர்த்தர் புழுதியில் இருந்து என்னை உயர்த்தினார். உங்களை நான் விசாரிக்க வந்தேன். கர்த்தர் உங்களை மாத்திரமல்ல, இந்த உலகத்தை விசாரிக்கிற ஒரு பெரிய ஞானத்தை ஆண்டவர் எனக்கு தந்தார். கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த மாலை வேளையினுடைய வார்த்தைகளை நான் முடிக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில யோசேப்பை போல சில நல்லது செய்ய போய் சில பிரச்சனைகளுக்குள்ள இருக்கிறீங்களா? உங்களை ஆண்டவர் விசாரிப்பார். இந்த பாதை ஆண்டவர் உங்களுக்கு நியமித்திருக்கிற பாதை. ஒருபோதும் ஏன் என்று நாம் கேட்கக்கூடாது. கர்த்தர் சில உயரங்களை உங்கள் வாழ்க்கையில் வைத்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் சில சொப்பனங்கள் இருக்கிறது, அவைகள் நிறைவேறாது என்று கூட நீங்கள் நினைக்கலாம். ஏற்ற சமயத்திலே ஆண்டவர் நிறைவேற்றுவார். உங்கள் வாழ்க்கையிலே பெரிய உயரங்களை அவர் கட்டளையிட
வல்லமை உள்ள தெய்வமாக இருக்கிறார். நம்ம எல்லாரும் அப்படியே எழுந்து நின்று ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே. அப்படியே எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் இப்பொழுது ஜெபிக்கிற ஜெபம் பரலோகத்தை எட்டுகிறது. பிலிப்பியர் 4:6 சொல்லுகிற, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய வேண்டுதல்களினால் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது புத்தி கெட்டாத தேவனுடைய சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். இப்பொழுதே உங்கள் பாரங்கள் எல்லாம் மறைகிறது. உங்கள் இருதயங்களை ஆட்கொண்டு கொண்டிருக்கிற தாங்க முடியாத பிரச்சனைகள், நிந்தைகளை ஆண்டவர் மாற்றுகிறார், தீமைகளை ஆண்டவர் மாற்றுகிறார். இவைகள் எல்லாம், இந்த பிரச்சனைகள் எல்லாம் மனிதர்களால் உங்களுக்கு வந்தவைகள் அல்ல. கர்த்தருடைய தீர்மானம், திட்டம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவதற்காக ஆண்டவர் அவைகளை அனுமதித்திருக்கிறார். அவர் உங்களை விசாரிப்பார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்ததை நினைத்து தினம் கண்ணீர் வடிக்கின்றார். கடந்ததை அப்படியே கரங்களை உயர்த்தி, ஓ நடந்ததெல்லாம் நன்மைக்கே, நடந்ததெல்லாம் நன்மைக்கே, நன்றி நன்றி சொல்லு, நடந்ததெல்லாம் நன்மைக்கே, நன்றி நன்றி சொல்லு. வருங்கால பயங்கள் எல்லாம், வருங்கால பயங்கள் எல்லாம் வாட்டுதோ அனுதின. வாலிபர்கள் எல்லாம் சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, வருங்கால, உங்கள் வருங்காலம் ஆண்டவரிடத்தில் இருக்கிறது. வாட்டுதோ அருள்நாதர் இயேசுவிடம் அனைத்தையும். வருங்காலத்தை ஆண்டவரிடத்தில் கொடுத்து விடுவோம். ஓ அருள்நாதர் இயேசுவிடம் அனைத்தையும் கொடுத்து விடு. நல்ல சந்தோஷமா, ஆனந்தம், ஆனந்தம், பேரானந்தம் என் அருள்நாத சமூகத்திலே. மகிழ்ச்சி, ஆஹா, பேரானந்தம் என் அருள்நாத சமூகத்திலே. போராடும் என் நெஞ்சமே, போராடும் என் நெஞ்சமே, புகலிடம் மறந்தாயோ, ஆராயும் இயேசுவுண்டே. கலங்காதே, திகையாதே, அகராதே, இருதயத்தில் கரங்களை வைத்து கடைசியாக, போராடும் நெஞ்சமே, புகலிடம் மறந்தாயோ, பாராடும் இயேசுவுண்டே, அதராதே மனமே. கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசு கிறிஸ்து உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறபடியால் உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் அவர் மேல் வைத்து விடுங்கள். இந்த மாலை வேளையில் எல்லா கவலைகளையும் நீர் மாற்றினதற்காய் நன்றி அப்பா. எல்லா வருங்காலத்தை குறித்த பயங்கள் மாறினதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. என்னுடைய எதிர்காலம் உம்முடைய கரங்களில் இருக்கிறது என்கிற நம்பிக்கை, விசுவாசத்தை எங்கள் இருதயத்திலே வைத்திருக்கிறதற்காய் நன்றி அப்பா. ஆபிரகாமுக்கு சூழ்நிலைகள் ஒன்றும் சரியா இல்லாமல் இருந்த போதும் அவனுடைய குறைகளை அவன் எண்ணாதிருந்தான், அவன் நம்பிக்கையிலே உறுதியாக இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை விசாரிக்கிறதற்காய் நன்றி. தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யும்.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா. வாக்குத்தத்தம் பண்ணினார், உண்மையுள்ளவர். அல்லேலூயா. அவர் அப்படியே செய்து முடிப்பார். நம்ம வேதத்தில் அநேக வாக்குத்தத்தங்கள் நமக்கு இருக்குது. எந்தெந்த வாக்குத்தத்தங்களெல்லாம் நம்ம விசுவாசித்து அதை நம்ம வாழ்க்கையில் அபியாசிக்கிறோமோ அவர் எல்லாம் கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கி எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறோமோ அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் மகிமையான காரியத்தை செய்வார். அதனால் இந்த வருஷத்து தேவன் நம்ம கொடுத்த வாக்குத்தத்தத்திலே அவர் நம்மை விசாரிக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவரும் அவர் நம்மை காண்கிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் படுகிற பாடு, நீங்கள் கடந்து போகிற பாதைகள், உங்களுடைய தேவைகள், உங்களுடைய வாஞ்சைகள், உங்களுடைய கஷ்டங்கள், உங்களுடைய கண்ணீர் எல்லாவற்றையும் அவர் காண்கிற தேவனாக இருக்கிறார். அவர் கண்டு போகிற மட்டுமல்ல, கண்டு நம்மோடு வந்து அவர் காற்றையும் கடலையும் அதட்டி நமக்கு அமைதி தருகிற தேவனாக இருக்கிறார். யோசேப்பு வாழ்க்கையில் பார்த்தோம். ஆனால் ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார். ஆனால் கடந்து போன பாதை பயங்கரமாக இருந்தது. ஆனால் முடிவு சம்பூர்ணமாக ஆண்டவர் அவனை அதிபதி வேறு நாட்டுக்கு அதிபதியாக வைத்தார். என்ன யோசித்து பாருங்கள். நம்ம நினைப்பதுக்கும் வேண்டுதல் மேலாக தேவன் காரியங்களை செய்வார். அல்லேலூயா. அதனால் அவ்வளோ பெரிய தேவன் நம்முடைய தேவனாக இருப்பதனால விசுவாசிங்களே, உங்களுக்கு கவலைகள்லாம் அவர் மேலே வைத்து விடுங்க. எல்லாவற்றையும் யூ டேக் இட் டு த லார்ட் இன் ப்ரேயர். நம்ம செய்ய வேண்டிய அதே தான். விசுவாசிங்க, அதை ஆண்டவருக்கு நீங்கள் தெரிவிங்க. கர்த்தர் வாழ்க்கையில் மகிமையான காரியத்தை செய்வார். அல்லேலூயா. See
கத்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த அந்நிய தேசத்தில் கிறிஸ்துக்குள்ளாக நீ கொடுத்த நல்ல ஐக்கியத்துக்காக ஸ்தோத்திரம். அன்றைய எங்களுக்கு கொடுத்த சுகபல ஜீவனுக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களை விசாரிக்கிற தேவனாக இருந்து எங்கள் தேவைகள் எல்லாம் சந்தித்து எங்களுக்கு கவலைகள்லாம் நீக்கி எங்களை ஆசீர்வதித்து வர கிருபைக்காக ஸ்தோத்திரம். இப்போது ஆண்டவரே வந்து பிள்ளைகள் இயேசுனை ஆசீர்வதிக்கிறேன். நீ அவருடைய தேவைகளை சந்தி தரணும், குறைவை நிறைவாக்கிறணும். வேலை இல்லாத பிள்ளைகளை வேலையை தாரும், திருமணம் ஆகாதவர்கள் திருமணம் ஆகட்டும், பிள்ளை இல்லாத பிள்ளை உண்டாக்கும். ஆண்டவரே கடன் தொல்லையை மாற்றும், கையின் பெற ஆசீர்வதியும், பிஸ்னஸ் ஆசீர்வதியும். ஆண்டவரே பிள்ளைகளை தேவையில்லாத சந்தித்து ஆண்டவருக்கு ஆசீர்வையும் உம்முடைய கிருபைக்கு ஒப்புவிடுகிறேன் இயேசு நாமத்தினால பிதாவே ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்நியவன் ஐக்கியமும் வழிநடத்தலும் பாதுகாப்பும் நம்ம அனைவரோடும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகை மட்டும் இருப்பதாக ஆமென். அல்லேலூயா. சமாதானத்தோடு பாய்வாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.